ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோடய C-sharcorner MVP கிட் வந்திருக்கு. நான் அந்த MVP கிட்ட தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் C-sharcorner MVP அப்படின்ட்டு. ஸோ அந்த MVPயோட அவார்ட் கிட்டு தான் எனக்கு கம்பெனிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கில் குப்புராசு சார், அழகுலா மேம், அதுக்கப்புறம் என் காலேஜ் இருக்க விஜயராகவன் HOD சார், அதுக்கப்புறம் ஜீவராஜன் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தனால தான் என்னால் இந்த இது அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விக்னேஷ் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் என்னால் C-sharcorner MVP வந்து அச்சீவ் பண்ணவே முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த C-sharcorner ஃபவுண்டர் மகேஷ் சந்த் சார் அண்ட் அட்டுல் குப்தா சார், அதுக்கப்புறம் C-sharcorner டீம் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம கிட்ட அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம பார்த்திங்கன்னா C-sharcorner MVP கிட்டை தான் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். அதாவது வீடியோ சொன்ன மாதிரி அந்த கிட்டை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. சரி வாங்க நம்ம அந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீட் வந்து வ்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதை நான் கிழிச்சிருக்கேன். நானும் ஆக்சுவலாக பிரித்து பார்த்துட்டேன். மறுபடியும் திருப்பி உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ பிரித்தாச்சு. பிரித்தோன்னே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பேக் இருக்குது. நம்ம ஃபுல்லாக நம்ம கவர் வந்து அன்ராப் பண்ணிடலாம். பிரித்தாச்சு. நம்ம கொரியர் வந்து பிரித்தாச்சு. ஓகே, நம்ம பாக்ஸ் வந்து பிரித்து நம்ம கவர் பழக்கம் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் மேலே ஒரு கவர் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு அழுக்கு மாட்டாத மாதிரி. ஓகே, ரேப் அன்ராப் பண்ணியாச்சு. நாம் இப்போ பேகை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு கவர் ஒரு பக்கம் வச்சிடலாம். ஓகே, C-sharcornerலேருந்து பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் நிறைய இருக்குது. இந்த பேக் மட்டும் இல்லை, இந்த பேக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க C-sharcorner லோகோ கொடுத்துருக்காங்க. மேலே லோகோ கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம கவரை எடுத்துடலாம். கவர் எடுத்துகிட்டு நம்ம சேஃபாக வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஜிப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜிப்பில் எதுவும் இல்லை. அதேமாரி செகண்ட் ஜிப்பில் அவங்க எதுவும் கொடுக்கல. ஓகே, ஃபோர்த் ஜிப்பில் எதுவும் இல்லை. இப்போ சென்டர் ஆஃப் ஜிப், அதாவது இது லாஸ்ட் ஜிப்பில் பார்க்கலாம். ஓகே, இதில் தான் பார்த்திங்கன்னா டிஷர்ட், பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி பிரிச்சுட்டேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அன்பாக்சிங் தான் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஷர்ட் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நெக் பேண்ட் தராங்க. இந்த டைம் தான் புதுசாக பார்த்திங்கன்னா நெக் பேண்ட் ப்ளூடூத் நெக் பேண்ட் தராங்க. நெக் பேண்ட் இருக்குது. அது இல்லாமல் அதோட சார்ஜிங் கேபிள் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் ஒரு குவாலிட்டியான நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒன் சைடு வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா MVP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளும் இந்த டிஷர்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்தது பேக் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அதேமாரி அவங்க ஷீஷாக்கான லோகோ போட்டு அவங்க ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது ஒரு ஹாட், எப்படி சொல்கிறது, இது ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரின்னு சொல்லலாம். ஃப்ளாஸ்க் மாதிரி ஹாட்டாக ஊற்றினா ஹாட்டாக இருக்கும், கோல்டாக இருக்கும் கோல்டாக இருக்கும். ஓகே, இது நம்ம ஒன் சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய நேம் போட்டிருக்கு நம்ம ப்ராமிஸ் வந்துட்டு. ஓகே, இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ண உடனே மேலே பார்த்திங்கன்னா ஒரு பென் தந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பென், ஒரு ஸ்லிம்மான பென் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஷீஷாக்கான நேம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீஷாக்கான ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி ஷீஷாக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து தந்திருக்காங்க. லேப்டாப் ஒட்டிக்கிறதுக்கு, மொபைல் ஒட்டிக்கிறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ஒரு N95 மாஸ்க் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு N95 மாஸ்க், 2 N95 மாஸ்க் தந்திருக்காங்க. ஒன்று லார்ஜ் சைஸ், ஒன்று மீடியம் சைஸ். 2 N95 மாஸ்க் வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீச்செயின் தந்திருக்காங்க. ஷீஷாக்கானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்செயின். அது நம்ம ஒன் சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரீ பென்சில், கோ க்ரீன் சேவ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் வந்திருக்காங்க. இதில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். ஷீஷாக்கானர் இது நல்ல இனிஷியேட்டிவ். எப்படின்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பென்சில்ஸ் தராங்க. நிறைய பேர் நான் பென்சில் சீவிட்டு நம்ம குப்பையாக போட்டுருவோம். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு செடி, ஒரு பிளான்ட் வந்து நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு, ஒரு க்ரோ ஆகுது, என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பென்சில்ஸ், ஒரு 5 பென்சில்ஸ் வந்திருக்காங்க. இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீட்ஸ் இருக்குது. என்னென்ன சீட்ஸ் பார்த்திங்கன்னா சில்லி, என்னென்ன சீட்ஸ் பார்த்திங்கன்னா சில்லின்னு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. மஸ்டர்ட்னு தெரியல. மெதி அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. டொமேட்டோ தந்திருக்காங்க, டொமேட்டோ சீட்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோரிண்டர்னால் புதினாவோ இதுன்னு வரும், அதை தந்திருக்காங்க. நம்ம எழுதி ரைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம லேண்டில் இந்த மாதிரி ப்ளக் பண்ணிட்டாவே போதும், அதுவாக செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லிமிட்டட் டைமுக்கு, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன காய்கறி செடி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து ஒரு காய்கறி வந்து வரும். அதுக்கு பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுங்கிற வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தான் ஷீஷாக்கானரோட அவார்டு. இதில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயமே இந்த அவார்டு தான். பார்த்திங்கன்னா அவார்டில் என்னோடய நேம் போட்டு நவீன் சொல்லிட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது கொஞ்சம் இருக்கிற ரொம்ப வெயிட்டான பீஸ். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுதான். இனிமேல் இந்த அவார்டு வந்து என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறப்ப என்னோடய பேக்ரவுண்டில் இந்த அவார்ட்ஸ் இருக்கும். இதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட், உங்கள் டெக்னாலஜி பேஸில் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஹேண்டல்லாம் கீழே இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் எப்படி பண்ணுறோன்ட்டு. நான் கைட் பண்ணுறேன். ஓகே, நம்ம அவார்ட்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஷீஷாக்கானரில். இது மட்டும் தான் பெனிஃபிட்ஸாக இல்லை. நீங்கள் இயர் பை இயர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது MVP ஆகிட்டீங்க, ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கிடைச்சிடாது. ஒரு சிலர் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் விடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று டெக்னாலஜி பேஸில் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட எங்கேஜாக இருங்க. நம்ம சேனலில் சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ்
அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன் அப்கமிங் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோவும் வர ஸ்டார்ட் ஆயிரும். அது இல்லாமல் நான் ஏடபிள்யூஎஸில் அம்பாசிடராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏடபிள்யூஎஸில் உங்களுக்கு ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். நீங்கள் வெளியே போய் ஏடபிள்யூஎஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ நம்ம சேனலோட என்கேஜாக இருங்க. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் சேனலோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.